ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக கர்த்தரிடத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை விளங்க செய்தார். ஆண்டவர் படைத்த பறவைகளிலே மிக பராக்கிரமம் படைத்த பறவை என்று ஒன்றை நாம் காண்பிக்க வேண்டுமானால் நாம் கழுகை காண்பிக்க முடியும். இந்த கழுகு எப்படிப்பட்டது? மிக தூரத்திலிருந்தே அது தனக்கான இரையை கண்டு கொள்ளும். அவ்வளவு வலிய கூர்மையான கண்களை உடையது. வேகமாய் பாய்ந்து வந்து தனக்கு வேண்டிய இரையை கவ்விக்கொண்டு போய்விடும். அதற்கு இணையாக வேறு எந்த பறவைகளாலோ ஈடு கொடுக்க முடியாதபடி பராக்கிரமம் படைத்த பறவை என்று இந்த கழுகை நாம் அறிந்து கொள்ளலாம். இதோடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? சில நாட்கள் இது மிகுந்த வீரியத்தோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை நடத்தும். திடீரென்று ஒரு காலம் வரும்போது அது ஓரமான ஒரு இடத்திலே கண்மலையான ஒரு பகுதியிலே கடந்து போய் உட்கார்ந்து கொள்ளும். அது அங்கே உட்கார்ந்து கொண்டு இளைப்பாறும்போது அதோடைய உடலிலே இருக்கிற எல்லா இறகுகளும் ஒன்றொன்றாக உதிர தொடங்கும். அது அங்கேயே காத்திருக்கும். பல நாள் உணவு இல்லாமல் அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கும். அதோடைய இறகுகள் எல்லாம் உதிர்ந்த பிறகு ஒரு உரிச்ச கோழியை போல எல்லா சத்துவமும் இழந்து அந்த இடத்திலே தனிமையிலே அது காத்திருக்கும். பல நாட்கள் அது காத்திருக்கும். சில நாட்கள் கழித்து அதோடைய உடம்பிலே உதிர்ந்து அந்த இறகுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் முளைக்க தொடங்கும். அது முளைக்க தொடங்கி கொஞ்சம் நாள் கழியும் போது அது இழந்த எல்லா சக்தியும் அதற்கு திரும்ப கிடைக்கும். முன்காலத்திலே அதற்கு எவ்வளவு பலன் இருந்ததோ அதை காட்டிலும் பல மடங்கு அதிக பலனோடு கூட மறுபடியும் அது செட்டைகளை விரித்து பறக்க தொடங்கும். பறந்து தன்னுடைய வாழ்க்கையை மிக அதிக பலத்தோடு கூட வாழ தொடங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான பறவை தான் இந்த கழுகு. இந்த கழுகை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை சூழ்நிலைகளின் நிமித்தமாக நம்மை சூழ நடக்கிற பிரச்சனைகளின் நிமித்தமாக பலன் இழந்த நிலையிலே இந்த கழுகை போல ஒரு ஓரத்திலே உட்கார்ந்து இளைப்பாரி கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் என் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு பேச விரும்புகிறார். இன்றைக்கு பலவீனமான ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கலாம், தைரியமற்ற ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரோ உங்களுக்கு பலன் தந்து உங்களை தைரியப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்ட வேத பாடத்திலே சங்கீதம் 138 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அநேக நேரங்களிலே நாம் தைரியம் இழந்து போகிறதற்கு காரணம் என்ன? சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனம் அல்ல, ஆத்துமாவிலே ஏற்படுகிற பலவீனம். ஆத்துமாவிலே பலன் இழந்து போகும்போது நாம் செத்தவர்களை போல நம்மால் செயல்பட முடியாதபடிக்கு நாம் தள்ளப்படுகிறோம். நம் வேதத்திலே வாசித்தோமே ஆனால் ஆதி மனுஷனாகிய ஆதாமை ஆண்டவர் படைத்த போது களிமண்ணை கொண்டு ஒரு சரீரத்தை உருவாக்கினார். அந்த சரீரம் எப்பொழுது பலன் கொண்டது? அந்த சரீரம் எப்பொழுது உயிர் பெற்றது? ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை அவனுடைய நாசியிலே ஊதினார். அவர் தன்னுடைய ஜீவனை அவனுடைய நாசியிலே ஊதின போது அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவன் ஜீவ ஆத்துமாவாக எப்பொழுது மாறினான்? ஆண்டுடைய சுவாசத்தை பெற்ற போது மாறினான். அந்த சுவாசம் அவனை விட்டு நீங்கின போதோ அவன் சாபத்துக்குரியவனாக மாறினான். ஆண்டவர் பூமியை சபித்தார். அவன் நிமித்தமாக இந்த பூமி சாபத்துக்குரியதாக மாறியது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஆத்மா ஜீவன் உள்ளதாக இருக்கிறதா? என்னை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஆத்மா வாழுகிறதா? 3 யோவான்
1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோமே, ஆனால் பரிசுத்தவான் இப்படியாக சொல்லுகிறார். வாசிப்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பரிசுத்தவானாகிய யோவான் ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கிறார். என்ன? பிரியமானவர்களே, உங்களுடைய ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். அவருடைய ஜெபம் என்னவாக இருக்கிறது? தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய மக்களுடைய ஆத்துமா வாழ வேண்டும் என்பதே அவருடைய ஜெபமாக இருக்கிறது. ஆத்துமா வாழ்ந்திருக்கும் போது இவ்வுலகத்திலே நாம் சுகமாய் வாழ்ந்திருக்க முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆத்துமா வாழ்கிறதா? இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், கேள்வி கேட்டு பார்ப்போம். என்னுடைய ஆத்மாவிலே பலன் இருக்கிறதா? என்னுடைய ஆத்மா ஜீவ ஆத்மாவாக இன்றைக்கு இருக்கிறதா? அல்லது ஒரு நடைப்பிணத்தை போல, நான் ஜீவன் உள்ளவனை போல இல்லாதபடிக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அசுத்தத்துக்கு நேராக என்னுடைய சிந்தையை நான் செலுத்தி கொண்டிருக்கிறேனா? இன்னைக்கு நாம யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆத்மாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்களிலே ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார் என்று வேதத்திலிருந்து ஒரு 4 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல புது பலன் அடைந்து எழும்புவார்கள். முதலாவதாக ஆண்டவர் நமக்கு அளிக்க வேண்டிய பலன் எழும்புகிறதற்கு தேவையான பலன். ஹல்லேலூயா. நாம் விழுந்து கிடக்கிற இந்த நிலையிலே, நாம் சோர்ந்து படுத்து கிடக்கிற இந்த நிலையிலே நாம் எழும்பி நிற்கிறதற்கு ஆண்டவர் பலன் தருவாராக. ஹல்லேலூயா. எழும்புகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனையோ வசனங்கள் நமக்கு நேராக வருகிறது, எத்தனையோ வார்த்தைகள் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளாய் தருகிறார். ஆனாலும் நாம் சோர்ந்து போகும்போது நாம் எழும்புகிறதில்லை, ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கிறதில்லை. நாம் வேதத்திலே வாசித்தோமே, ஆனால் யூதா என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை அவளுடைய தாய் பெற்றெடுக்கும் போது அவனுக்கு யூதா என்று பெயரிட்டதற்கான காரணம் என்ன? அந்த யூதாவின் அர்த்தம் கர்த்தரை துதிப்பேன் என்ற அர்த்தம். துதி என்கிற நாமம் படைத்த இந்த யூதா ஒரு பால சிங்கம் என்று அறியப்பட்டவர். ஆனா இப்பொழுதோ அவன் படுத்து கிடக்கிறான். ஆதியாம் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. வாசிப்போம். யூதா பாலசிங்கம், நீ இரை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? ஹல்லேலூயா. பாலசிங்கம் என்பது ஒரு இளச்சிங்கம். தைரியமாய் செயல்பட வேண்டிய ஒரு தகுதி உடைய ஒரு மனுஷன் இன்றைக்கு தன்னுடைய சூழ்நிலையின் நிமித்தமாய் மடங்கி படுத்து கிடக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட நன்றாய் வீரியத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருந்த நாட்கள் போய் இன்றைக்கு படுத்து கிடக்கிற நிலையிலே, சோர்ந்து போய் கிடக்கிற நிலையிலே நீங்கள் கிடக்கிறீர்களோ? உங்களை தட்டி எழுப்புகிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்கள் எழும்பி நிற்கிறதற்கான பலனை என் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் எழும்புகிறதற்கான பலனை என் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். நீங்க எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரெங்தோட, அதான் அளவுக்கு மீறின ஒரு பலனோடு கூட என் ஆண்டவர் உங்களை எழுப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். எலியா என்று சொல்லுகிற மகா பெரிய தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசி தன்னுடைய வாயினாலே, தன்னுடைய வார்த்தையினாலே பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை செய்தவர். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி வானத்தை அடைத்தவர், வானத்தை திறந்தவர், அக்னியை இறக்கினவர், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினவர், எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொன்றவர், பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்றவர். இப்படி பயங்கர வல்லமை படைத்த எலியா தீர்க்கதரிசி ஒரு நாள் அவருடைய ஒரு வஞ்சகியுடைய வார்த்தை அவரை கலங்க செய்ததினாலே சூறை செடியின் கீழே மடங்கி படுத்து கொண்டார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவரை எழுப்புகிறதற்கு தேவ தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆனால் அவரை எழுப்ப முடியவில்லை. தட்டி எழுப்புகிறார், ஆனால் மறுபடியும் படுத்துக் கொள்ளுகிறார். ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். போதும் கர்த்தாவே, என்னுடைய ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளும், நான் பரிசுத்தவான் அல்ல, என்னை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம்? எழுந்து நிற்க பலனில்லை என்பதனாலே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து போடுங்கப்பா, இது போதும் ஆண்டவரே, என்னை நீங்கள் கதறி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்களை ஆறுதல் படுத்த என் ஆண்டவர் தெய்வ தூதனை அனுப்புகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த விழுந்து கிடக்கிற இந்த நிலையிலே உங்களுடைய ஆத்மாவிலே பலன் தரும்படியாக நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் என் ஆண்டவர் தெய்வ தூதனை அனுப்புகிறார். உங்களை தட்டி எழுப்பும் போது நீங்கள் எழும்புகிறதற்கு ஆயத்தம் தானா? ஹல்லேலூயா. நான் எழும்புவேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, நான் எழும்புகிறேன். இந்த எலியாவை தேவதூதன் தட்டி எழுப்பி சாப்பிட சொன்னார். அவர் சாப்பிட்டார், மறுபடியும் படுத்துக்கொண்டார், மறுபடியும் எழுப்புகிறார். இவர் எழும்பி நடக்க தொடங்கினார். 40 நாட்கள் அந்த ஒரு சாப்பாடின் பலத்தினாலே நடந்தாராம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அளிக்கிற சக்தி அது மேலான சக்தியாக இருக்கும், அது மேலான பலனாக இருக்கும். அந்த பலனை நீங்கள் கேட்கிறதற்கு இன்றைக்கு ஆயத்தம் தானே? ஆண்டவரே, என்னை நீங்க பலப்படுத்துங்க, நான் எழும்பி நிற்க எனக்கு நீங்க பலன் தாங்க. மீகா 1:16 சொல்லுகிறது, கழுகை போல முழு மொட்டையாய் இருக்க வேண்டிய சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிறது. கழுகை போல எல்லா சத்துவத்தையும் இழந்து நிற்க வேண்டிய சில சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. காரணம் எதனால? தங்களுடைய சொந்த பிள்ளைகளினால, தாங்கள் அருமையாய் வளர்த்த பிள்ளைகளின் நிமித்தமாய் தள்ளப்படுகிற, மொட்டையாக்கப்படுகிற ஒரு நிலைக்கு பெற்றோர் இன்றைக்கு பல நேரம் தள்ளப்படுகிறார்கள். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை ஆண்டோடைய சமூகத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய பெற்றோரை மொட்டையாக்குகிற நிலைக்கு நீங்கள் போகாதிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய நியாயமான காரியங்களை நீங்கள் செய்ய தவறினால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் சிறைப்பட்டு போவீர்கள் என்று. ஹல்லேலூயா. வாசிப்போமா அந்த வசனத்தை? மீகா 1:16. உனக்கு அருமையான உன் பிள்ளைகளின் நிமித்தம் நீ உன் தலையை சிரைத்து மொட்டையிட்டுக்கொள், கழுகை போல முழு மொட்டையாயிரு, அவர்கள் உன்னை விட்டு சிறைப்பட்டு போகிறார்கள். பிள்ளைகளே, நீங்கள் சிறைப்பட்டு போகிறதற்கு ஆண்டவர் உங்களை அனுமதிக்காதபடி ஜாக்கிரதைப்பட்டுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய பெற்றோர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவர்களுக்கு தேவையான காரியங்களை சரியாய் செய்கிறது உங்களுடைய கடமை என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள். அவர்களை மொட்டையாக்கி போடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெற்றோராகிய நீங்கள் ஒருவேளை இந்த சூழ்நிலையிலே பலனிழந்தவர்களாக நீங்கள் காணப்படுவீர்களானால் என் ஆண்டவர் உங்களை எழும்ப கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. எழும்புகிறதற்கான பலனை என் ஆண்டவர் அருளுகிறார். 2வது 2 நாளாகும் 20:12 ஒரு மகா பெரிய ராஜா இப்படியாக சொல்லி ஜெபிக்கிறார். வாசிப்போம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாய தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. இந்த யோசபாத் என்று சொல்லுகிற ராஜா எத்தனையோ ஜெயங்களை பெற்றவர். ஆனா இந்த குறிப்பிட்ட நேரத்துல எத்தனையோ ஏராளமான கூட்டம் தனக்கு முன்பாக நிற்கிறதை பார்த்த உடனேயே அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? என்னால் நிற்க முடியவில்லை. ஹல்லேலூயா. நிற்பதற்கு பலன் இல்லை. இப்ப எழும்பியாச்சு, ஆனா எழும்பின பிறகு நிற்கிறதற்கு காலிலே பலன் இல்லை. ஹல்லேலூயா. இந்த ராஜாவை போல ஒருவேளை உங்களுடைய கண்கள் காண்கிற சில காரியங்களை பார்த்து நீங்க பயந்து போய் நிற்க பலனில்லாதபடி தவிக்கிறீர்களா? எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், காலூன்றி நில், கர்த்தருடைய வார்த்தையை பேசு என்று சொல்லுவார். அவர் காலூன்றி நின்று பேச தொடங்கின வார்த்தைகள் அப்படியே பலித்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க காலூன்றி நிற்கிறதற்கான பலனை என் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். தருவாரா மாட்டாரா?
சொல்லுங்களேன், நிச்சயமாக தருவார் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நிற்பதற்கான பலன் எப்போது எனக்கு உண்டாகும்? இந்த வசனம் சொல்லுகிறது, என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரையே நோக்கி உங்களுடைய கண்கள் பார்க்குமே ஆனால் உங்களுடைய கால்கள் நிற்கிறதற்கான பலனை பெறும். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறது? யாரிடத்திலிருந்து ஒத்தாசையை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள்? என்னுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கும் என்று ஒப்புக்கொடுங்கள். வேதத்தில் கிதியோன் என்று சொல்லுகிற மிக எளிமையான ஒரு மனுஷன் ஒரு சின்ன கூட்டத்தை கொண்டு ஒரு பெரிய பெலிஸ்திய சேனையை எளிதாய் ஜெயம் எடுத்தார். அவர் என்ன சொன்னாராம் தன்னுடைய ஜனங்களை பார்த்து? நீங்கள் அவரவருடைய நிலையிலே நில்லுங்கள். ஹல்லேலூயா. சும்மா நின்னா எப்படி ஜெயம் எடுக்க முடியும்? அவரவருடைய நிலையில நீங்க நில்லுங்க. ஏன்? அது ஆண்டுடைய வார்த்தை. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நாம் அப்படி வாசிக்கிறோம். அவரவர் தங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். 21ஆம் வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 7:21. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொன்னபடி அவரவருடைய நிலையில நின்றார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு நிற்கிறதற்கான பலன் மாத்திரம் போதுமானதா இருந்தது. இவர்கள் நின்றபோது பாளையத்தில் இருந்த எதிராளிகள் சிதறி ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்குமானா உங்களுக்கு எதிராளியாக பிசாசு நிற்கும் போது அவன் சிதறி ஓடி போக என் ஆண்டவர் கிருபை செய்வாரா மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசித்தோமே ஆனால் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு நாம் எப்படி நிற்கிறதற்கு பலன் பெற வேண்டுமா? மனம் திரும்பி அமர்ந்திருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. சும்மா நிற்க முடியாது. நம்முடைய மன அளவில் நாம் திரும்ப வேண்டும். எந்த காரியங்களில் நாம் அசுத்தமுடையவர்களாக இருக்கிறோம், ஆண்டவரை சேரக்கூடாதபடி என்ன அசுத்தம் நம்மிடத்துல இருக்கு, என்ன காரியத்தினால கர்த்தரை நோக்கி நம்முடைய கண்கள் பார்க்கிறது இல்லை, இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் மனம் திரும்பி நிற்கிறதற்கு எனக்கு பலன் தாங்கப்பா. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எழும்பியாச்சு, நின்னாச்சு. மூன்றாவதாக ஆண்டவர் எதற்கு பலன் தருகிறாராம்? நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. விசுவாசிப்பதற்கான பலனை ஏற்படுத்தி தருகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு சகோதரியாகிய சாராளை குறித்து நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய வயோதிப காலத்தில் அவங்க எப்படி பிள்ளை பெற்றாங்களாம்? எபிரேயர் 11:11 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே கர்ப்பம் தரிக்கும்படியான பலனை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. வாசிப்போமா? எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆமேன். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே பிள்ளை பெறுகிறதற்கான பலனே அந்த சாராள் பெற்றுக்கொண்டாள். இன்னைக்கு ஒருவேளை விசுவாசம் இல்லாம நாம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய நினைக்கணும்னா அது நிச்சயமா நடக்காது. நீங்க விசுவாசத்தோடு கூட செய்யும் போது அந்த காரியத்திலே ஜெயத்தை என் ஆண்டவர் கட்டளையிடுவார். அந்த விசுவாசத்திற்கான பலனை என் ஆண்டவர் உங்களுக்கு அருளுவாராக. ஆதியாம் 20ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அமலேக்குக்காக, இந்த அபிமெலேக்குக்காக ஆபிரகாம் ஜெபித்தாராம். அப்பொழுது அவங்களுடைய காரியத்திலே என் ஆண்டவர் கடாட்சித்தாராம். அந்த அபிமெலேக்குடைய குடும்பத்தாருக்காக ஆபிரகாம் ஜெபித்த போது ஆபிரகாமுடைய விண்ணப்பம் கேட்டருளப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியங்களை நமக்கு செய்தருளுகிறார். ஆனால் நமக்கென்று நாம் சில காரியங்களை கேட்கும் போது அவைகள் நிறைவேறுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. காரணம் என்ன? நமக்குன்னு நம்ம கேட்கும் போது விசுவாசம் இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஒரு சிலர் வந்து நம்ம இடத்துல ஜெபிக்கும்படியா சில ஜெப விண்ணப்பங்களை கொடுப்பாங்க. சிஸ்டர், இந்த காரியத்துக்காக ஜெபிங்க, பிரதர் இந்த காரியத்துக்காக ஜெபிங்கன்னு சொல்லும்போது
உடனேயே நம்ம சொல்லுவோம், நிச்சயமா அது பாசிட்டிவா முடியும், நீங்க கவலையே படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு நல்லதே செய்வார் என்று சொல்லுவோம். ஆனா அதே காரியம் நமக்கு நேரிடும் போது நமக்கு அந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் வர்றதே இல்லை, இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே இந்த காரியத்தை நான் ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. என்ன காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் வேண்டும்? ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் ஜெயம் எடுக்க எனக்கு நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 2:13 சொல்லுகிறது, இந்த விசுவாசம் எப்பொழுது பலன் கொள்ளுமாம்? வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டபோது அதை மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஹல்லேலூயா. எதனாலே விசுவாசம் பலன் கொள்ளுகிறது? ஆண்டுடைய வசனத்தினாலே. ஹல்லேலூயா. இப்போ இனி முதல் எந்த ஒரு காரியத்தை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவைகளை வசனத்தை கொண்டு ஜெபித்து பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி, ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட வசனம் நீர் எனக்கு சொந்தமாய் தந்திருக்கிறீர், தேவ வசனம் என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாய் எனக்கு கிரியை செய்யட்டும் ஆண்டவரே என்று கேட்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. விசுவாசம் பலன் கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். கடைசியாக நம்ம எழும்பி நின்னாச்சு, அடுத்தது விசுவாசத்தையும் பெற்றுக்கொண்டாச்சு. கடைசியாக இந்த வாழ்க்கை வாழும்போது நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டோடைய பலன் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் வாழுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மை குறித்து மற்றவருடைய வாயில என்ன அறிக்கை உண்டாகும்? நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய குடும்பத்தில் நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன சாட்சி சொல்லுகிறார்கள்? அப்போஸ்தலர் 1:8 நாம வாசிக்கிறோம், நம்முடைய சாட்சி நல் சாட்சியாக இருக்க வேண்டுமானா நமக்குள்ள ஒன்று தேவை. அது என்னவா? வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. எப்பொழுது சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் வாழ முடியும்? கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வரும்போது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி நம்மளே பலன் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக மாறும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சி உள்ளது தானா? யோசித்து பாருங்க. நம்ம வாழுகிற அந்த வாழ்க்கையில நம்ம முடிவடைந்த போது, நம்முடைய வாழ்க்கை முடிவடையும் போது நாம விட்டு செல்லுகிற வாழ்க்கை அது சாட்சி உள்ளதாக இருக்குமா? ஆண்டவராகிய இயேசு மரித்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் ஜீவனோடு கூட மறுபடியும் பரத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் விட்டு சென்ற அந்த கடமைகளை நாம் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிச்சுவடுகளை நாம காப்பாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம விட்டு செல்லுகிற அடிச்சுவடுகள் நம்முடைய பிற்கால வாழ்க்கையை, நம்முடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிறதாக இருக்குமா என்று கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. ஆண்டவரே, அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ எனக்கு நீங்க பலன் தாங்கப்பா என்று கேளுங்க. 2 கொரிந்தியர் 12:9 அது எப்பொழுது உண்டாகும்? ஆண்டுடைய கிருபை நமக்கு இருக்கும்போது உண்டாகும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பலவீனத்தினால நீங்க வந்தீங்க? என்ன காரியத்தை தைரியமா செய்ய முடியலையே என்று சோர்ந்து போய் ஆண்டோடைய சமூகத்துல விடுதலை கேட்டு நீங்க வந்தீங்க. எழும்பி நிற்கிறதற்கான பலனை தருகிறார். நின்று செயல்படுகிறதற்கான பலனை விசுவாசத்தின் மூலமாய் தருகிறார். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக என் ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்பொழுது உண்டாகுமா? வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 138:3 நாம் வாசித்தோமே, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு பலன் தந்து. ஹல்லேலூயா.
நம்ம கூப்பிடுகிறோமா? தினம் தினம் ஆண்டவரை கூப்பிடுகிற பழக்கம் நமக்கு இருக்கா? என்னைக்கெல்லாம் நம்ம பலவீனமாக போகிறோமோ அன்னைக்கெல்லாம் ஆண்டவரை கூப்பிடும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு பலன் தர போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு பலன் தந்து, என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க அப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க அப்பா. நான் பலவீனனா இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க. எனக்கு தைரியம் இல்லை ஆண்டவரே. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாதபடி நான் ஆண்டுடைய சமூகத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு நீங்க பலன் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு எழும்புகிறதற்கு பலன் தாங்க, நிற்கிறதற்கு பலன் தாங்க, விசுவாசிக்கிறதற்கு பலன் தாங்க, சாட்சியாய் வாழுகிறதற்கு பலன் தாங்க. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை, உடைய வேத வசனத்தை நான் பெற்றுக்கொண்டு வாழ நீர் எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் பெரியவர் ஆண்டவரே, எங்களுக்குள் வாழுகிற நேசு பெரியவர் ஆண்டவரே. எனக்கு சோர்ந்து போய் வந்த உடைய பிள்ளைகள் மேலே தேவனுடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றுவீராக. என்னென்ன காரியங்கள் இன்னும் சித்தி பெறாதபடிக்கு, நடைபெறாதபடிக்கு தடையா இருக்கிறதோ அவைகள் யாவையும் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு வழங்கி ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாங்கி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.